ஹலோ மக்களே, வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம முளைப்பாரி எப்படி போடுறது பார்க்கலாம். நான் பொங்கலுக்காக முளைப்பாரி போட்டிருந்தேன். நான் எடுத்துக்கிட்டது பாசிப்பருப்பு அண்ட் கம்பு எடுத்துக்கிட்டேன். நல்லா நைட்டு தண்ணியில் ஊற வச்சிடணும். ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக தண்ணியில் ஊறணும். ஊறினதுக்கப்புறம் மறுநாள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு நான் ஒரு ஹோல்ஸ் இருக்கிற கூடை எடுத்துட்டேன். அதில் ஃபுல்லாக பாசிப்பருப்பும் கம்பும் நான் அதில் போட்டுட்டேன். இதில் தண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா மூடி வச்சுருங்க. ஈரத்துணி போட்டு மறுநாள் உங்களுக்கு இப்படி விட்டுருக்கும். ஒயிட்டாக வந்திருக்கு அவங்களுக்கு, அது அந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ அதை ஒரு ஈரத்துணியை போட்டு மூடி கட்டி வச்சுருங்க. காலையில் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை தண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஈரப்பதம் இருக்கணும், ட்ரை ஆகக்கூடாது. அப்போ தான் சீக்கிரமாக அது வளரும். மூணாவது நாள் நல்லா கீழே வேர் விட்டுருக்கு பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக வந்திருக்கு. மறுபடியும் மூடி வச்சிடறேன். நீங்கள் காலையில் எடுத்து இளம் வெயிலில் ஒரு 7 மணி போல் நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா வளரும். மஞ்சள் கலரில் இருக்கிறது நல்லா பச்சையாக மாறிடும். 4வது நாள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். இப்போ தான் வெயிலில் வச்சதுக்கப்புறம் நான் இது ஒரு இலை விட்டுருச்சு இல்லையா, இனிமேல் நம்ம துணி போட தேவையில்லை. ஒரு பக்கெட் போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா வளர்ந்து மறுநாள் பாருங்கள் நல்லா இலை விட்டுருக்கும். எடுத்து அதே மாதிரி இளம் வெயிலில் வையுங்க. பாருங்கள் நல்லா வேர் விட்டுருக்கு. கலரும் மாறி இருக்குது. எல்லோவிலேருந்து க்ரீன் கலர், லைட் எல்லோ இருக்குது. நீங்கள் வெயிலில் வைக்க வைக்க நல்லா க்ரீன் கலராக மாறி நல்லா வளர்ந்துடும். நல்லா அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள். 7வது நாள். அவ்வளோதான் மக்களே. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். மண்ணிலையும் போட்டு பண்ணலாம், தண்ணிலையும் இந்த மாதிரி பண்ணலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, டாடா பாய். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்கள் யாரோ இவள்.